முன்னை சிந்தனைகள் முழுவேறு அறிந்தனர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் ஓமுக்குள் ஒடுக்கம், அடக்கம். அதனால் அந்த மாதிரி புரியாத விஷயம், படிக்காத விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கொட்டும். இந்த ஓம் என்பது ஆன்மீகத்தின் ஊற்று, ஓம் என்பது செல்வத்தின் வருகை. அதனால் நமக்கு ஒரு விஷயம் புரியலன்னா ஓம் என்பதை ஒரு 108 தடவை சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், எதை எனக்கு தெரியலையோ அதை கூடுன்னு கேட்டு பாருங்கள். யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு இன்ட்யூஷன் பவரை கொடுப்பாங்க. அது என்ன இன்ட்யூஷன் பவர்? உள்ளார்ந்த உணர்வுகள். இந்த உலகத்தில் இறைவன் எல்லாத்தையும் வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் கொடுக்கத்தான் ரெடியாக இருப்பான். யாரும் கை நீட்டவோ கேட்கக்கூடிய முறைகளையோ பயிற்சியோ முயற்சியோ சரியாக இல்லாமல் தான் நாம் தவிக்கிறோம். அதனால் உலகத்தில் ரொம்ப சுலபமான முறைகள் எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெறுவதற்கு ஓம் என்று சொல்லுங்கள். ஓம் என்று சொன்னால் அன்றைய பாவம் அன்றையே தீரும். ஒரு செம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க, அதில் ஓம்னு எழுதுங்க, அதன் மேலே கை வைத்து கொள்ளுங்கள். கூடுமானால் வேணால் தீர்த்தப்பொடி போடுங்கள், தர்ப்பையை போட்டுக்கொள்ளுங்கள். அதை வைத்து கொண்டு ஓம் என்று 108 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் குளித்ததுக்கப்புறம் ஒரு குளிச்சுக்குங்க, குடித்து பாருங்கள், ஒரு பாட்டிலில் ஊற்றிக்குங்க. 1008 முறை காலையில் எழுந்து ஒரு 20 நிமிஷத்தில் சொல்லிடலாம். அந்த நீருக்கு தேவலோகத்தில் உள்ள அமிர்தத்தை போல் ஆற்றல் உண்டு. பூமியில் இருந்து அத்தனை சக்திகளும் உங்களிடத்தில் வந்து குவியும். உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு சட்டை புது துணி உடுத்த போகிறீங்களா, அந்த துணிமணியை கையில் வைத்து கொண்டு ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ அப்படி சொல்லுங்கள். ஓம் என்று சொல்லிக்கொண்டு அதில் மஞ்சள் தடவி விட்டு அதை நீங்கள் அணிந்து பாருங்கள். புதிய உற்சாகம், புத்துணர்ச்சி கிடைக்கும். எழுதும் பேனாவில் மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். நீங்கள் புதிதாக நோட்டு வாங்கியிருக்கிறீர்களா, நீங்கள் ஒருவருக்கு பணத்தை கொடுக்க போகிறீர்களா, திருப்பி அது கரெக்டாக உங்களிடத்தில் வர வேண்டுமானால் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஓம் என்று 108 முறை சொல்லிவிட்டு பணத்தை கொடுங்கள். கொடுப்பவரும் நன்றாக இருக்க வேண்டும், வாங்கியவரும் நன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களிடத்தில் வந்த செல்வத்தை மீண்டும் பிறரும் நடைமுறைய வேண்டும். ஒரு கேஸ் சிலிண்டருக்கு பணம் கொடுக்கணுமா, ஓம்னு சொல்லிவிட்டு வைங்க. அது வரைக்கும் சிலிண்டருக்காரன் காத்திருப்பானா, சாமி என்ன சாமி நீங்கள் கிறுக்குத்தனமாக பேசுகிறீங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் முன்னமே இந்த பணத்தை வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் பொறுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணி வேண்டிட்டு நீங்கள் கொடுக்கலாம். புரியுதுங்களா? அதே போல் உங்கள் வீட்டில் தண்ணீர் பிடித்து வைத்தால் அந்த பாத்திரத்தில், யார் வீட்டில் தண்ணீர் நிரம்பி இருக்கோ அந்த தண்ணீரில் வைத்து ஓம் என்று சொல்லுங்கள். குடிக்கும் டம்ளரில் ஓம் என்று சொல்லிவிட்டு பருகுங்கள். பால், உணவுப் பொருட்கள், சமைத்த பொருள் சாப்பிடுவதற்கு முன், சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதும் சாப்பிட்ட பிறகும் ஓம் என்ற உணர்வுகளோடு இருங்கள். உங்களுக்கு இது பயிர்க்க வேண்டுமானால் ஓம் என்கிற சாண்டிங் பாக்ஸை வச்சுக்கோங்க. அந்த ஆனந்த அதிர்வு வீடு முழுவதும் இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளார நல்ல மங்கள ஒளி எழுந்து கொண்டிருந்தால் துர்சக்திகள் வராது, பிறர் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வராது. யாருக்கா ஏவி விடப்பட்ட ஏவல் வீடு மாதிரி வராது. அதனால் உங்கள் வீட்டில் உள்ளும் புறமும் இந்த ஓம் என்கிற சப்தத்தை, ஆனந்தத்தை விடுங்க. நல்ல மங்கள ஒளியை எழுப்புங்க. அதேபோல் மணியடித்து பூஜை செய்யுங்கள், பறை எழுப்புங்கள், சங்கு நாதத்தை வீட்டில் எழுப்புங்கள். வீட்டில் எப்பொழுதும் நல்ல மனமும் இருக்கிற மாதிரி, வீட்டுக்குள்ளே நல்ல வாசம் இருக்கணும். வீட்டுக்குள்ளே குப்பை கூலங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் தலைவாயில் சிறப்பாக இருக்கணும். உங்கள் வீட்டு தெருக்களிலும் கூட வாசல் தெளிக்கும் போதும் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய சொல்லிக்கொண்டே இருங்கள். நிற்கவும், நடக்கவும், தூங்கவும், பார்க்கவும், பழகவும், பேசவும். ஒரு டீ கடையில் இருந்தாலும், ஒரு கிளப்பு கடையில் இருந்தாலும், பேனா இருந்தாலும், ஒருத்தர் இடத்துல நாம் பெரியவர்களை பார்த்தாலும் ஓம் நமச்சிவாய. இந்த ஓம் என்று நீங்கள் முந்தி கொண்டு விட்டால் உங்களுக்கு எதிரிகள் இல்லாத வாழ்வு, சுகமான வாழ்வு, நோய் இல்லாத வாழ்வு, எல்லாரும் உங்களை நேசிக்கக்கூடிய அற்புதமான மனிதராக மாறிவிடுவீர்கள். நீங்கள் ஏன் சித்தர்களை தேடுகிறீர்கள்? யூ ஆர் பிகேம் ஏ சயின்ட், யூ ஆர் பிகேம் ஏ யோகி. நீதான் இறைவனுக்கு பிடித்தவராக இந்த பிரபஞ்சமே தேடி வந்து உன் காலடிகள் கிடைக்கும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீன்னு சொன்ன மாதிரி உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து உன் காலடிகள் கொட்டும். பூமியை நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல், உன் தாய் தந்தையரை நேசிக்கக்கூடிய ஆற்றல், உன்னிடத்தில் நன்றி விசுவாசத்தை பெருக்கக்கூடிய ஆற்றல் ஓம் என்கின்ற மகா மந்திரத்திற்கு உண்டு. உலகத்தின் மிகச்சிறந்த இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் அது தன்னுடைய சுவாசத்தை பெறுகிறது. நீங்கள் சுவாசத்திற்கு நன்றி சொல்ல வேண்டுமா? நீங்கள் சுவாசிக்கிறீர்களே இந்த காற்று, இந்த பிராணசக்தி, இது மட்டும் பூமி உற்பத்தி செய்யாமல் இருந்தால் நீங்கள் மரணித்து போவீர்கள். நீங்கள் இந்த பூமிக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் சொல்லக்கூடிய தேங்க்ஸ் என்று சொல்கிறோம், அது பூமிக்கினுடைய அதை அன்பை சொல்லக்கூடியது தான் ஓம்.
ஓம் என்று சொல்லுவோம், உயர்வாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.